ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி. ஓகே, அதாவது VSEPR தியரி. ஓகே, ஸோ வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி. ஓகே, சரி. இப்போது நம்ம சோஃபார் நம்ம என்ன பார்த்துருப்போம்? சோஃபார் வி ஹவ் சீன் அபவுட் த லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், அது ஒரு தியரி. தென் VBT, அதாவது வேலன்ஸ் பாண்ட் தியரி அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே, சரி. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற தியரி VSEPR தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தியரிஸ், இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்ஸ்க்கும் இப்போ பார்க்க போகிற இந்த கான்செப்ட்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போது நம்ம இந்த டூ கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, லீவிஸ் கான்செப்ட் அண்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஓகே, ஸோ இந்த டூ கான்செப்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு காம்பவுண்டோடைய எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஓகே, ஸோ அந்த காம்பவுண்டை சுற்றி 3 பாண்ட் இருக்கணும், இல்லை 4 பாண்ட் இருக்கணும், அப்படி தான் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ பட் இந்த கான்செப்டில் VSEPR இருக்கு இல்லையா, ஸோ இந்த கான்செப்டில் நம்ம என்ன பார்க்க வரோம்னா, ஒரு காம்பவுண்டோடைய எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு காம்பவுண்டோடைய ஜாமெட்ரி, ஒரு காம்பவுண்ட் ஒரு மாலிக்யூல், ஓகே, அதோடைய ஜாமெட்ரி பார்க்க போகிறோம். அதாவது எந்த ஆட்டம் வந்து எந்த பாண்டாக இருக்கணும், அதாவது எந்த சைடில் எந்த டைரக்ஷனில் இருக்கணும், அந்த பாண்டோடைய ஆங்கிள் என்னவாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த பாண்டோடைய ஆங்கிள் இப்படி தான் இருக்கணும், எக்ஸாக்டாக இந்த டிகிரியில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், இந்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஓகே, அதாவது ஒரு காம்பவுண்டோடைய எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஒரு காம்பவுண்டோடைய எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம இந்த கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இந்த கான்செப்ட், ஓகே, ஸோ திஸ் தியரி இஸ் பேஸ்ட் ஆன் அப்படியே டாப்பிக்லேயே இருக்குது. ஓகே, ஸோ திஸ் தியரி இஸ் பேஸ்ட் ஆன் ரிப்பல்ஷன். இந்த ரிப்பல்ஷன் வீடியோ ரைட். ஓகே, ரிப்பல்ஷன் பிட்வீன் வாட் electron pairs. The repulsion between electron pairs. Okay, எங்க இருக்கு electron pair? Valence shell இருக்கிற electron pairs உடைய repulsion. Okay, this electron pair repulsion leads to the exact geometry of the molecule. ஒரு மாலிகுலோடைய எக்ஸாக்ட் ஜாமெட்ரி. ஓகே, ஸோ ஜாமெட்ரிங்கிறது வேறு, ஷேப்புங்கிறது வேறு. ஓகே, ஸோ என்ன சொல்லணும், ஜாமெட்ரின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம ஷேப் என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். ஓகே, பட் இந்த இருக்கு இல்லையா, அதை நம்ம ஜாமெட்ரி அப்படிங்கிறத நம்ம பர்டிகுலராக சொல்லணும். புரியுதா? சரி, ரிப்பல்ஷன் of electron pairs. How many electron pairs we know? We know the 2 types of electron pair. Okay, we have 2 types of electron pairs. So one is bond pair. Another one is lone pair. Bond pair na enna, so ஒரு ஆட்டமுக்கு in between இருக்கும். இது நம்ம சொல்லுவோம் பாண்ட் பேர். அதாவது ஒன் பாண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ். ஒன் பாண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ். இந்த மாதிரி என்ன ஆகும், ஒரு பேர் என்ன இருக்கும், பாண்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதை நம்ம பாண்ட் பேருன்னு சொல்லுவோம். புரியுதா? லோன் பேர் அப்படி என்ன ஆகும், பாண்ட் ஆகாமல் இருக்கும் இல்லையா, ஒரு பேரை ஃபில்டர் என்ன இருக்கும், பாண்ட் ஆகாமல் அப்படியே வந்து ஏதாவது ஒரு ஆட்டம் மேலே இருக்கும். புரியுதா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி காம்பவுண்டர்னா, இப்போ இந்த ஆட்டம் மேலே இந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது. புரியுதா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம், பாண்ட் பேருன்னு சொல்லுவோம். இதை வந்து லோன் பேருன்னு சொல்லுவோம்.
ஓகே, அதாவது இப்போ அந்த எலக்ட்ரான் பேர் தான் புரியுதா. ஸோ 2 electrons. ஸோ ஒன்று வந்து பாண்ட் பேர், அனதர் ஒன் இஸ் லோன் பேர். புரியுதா? ரைட், சரி. ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் அது, புரியுதா. சரி, இதோடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸை பற்றி இப்போது பார்ப்போம். ஓகே, ஸோ திஸ் theory is based on repulsion between electron pairs. Okay, so this theory is based on repulsion between electron pairs. Okay, so it may be a bond pair, it may be a lone pair. புரியுதா? சரி, இப்போது 2 pairs பாருங்க. இப்போ 2 பேர் இருக்குது, பாண்ட் பேர் இருக்குது, தென் லோன் பேர் இருக்குது. ஓகே, இப்போ இதில் எதோட ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும் புரியுதா அப்படிங்கிறத இப்போது பார்க்க போகிறோம். அதாவது ஒரு லோன் பேருக்கும் இன்னொரு லோன் பேருக்கும், புரியுதா, ஒரு லோன் பேருக்கும் இன்னொரு லோன் பேருக்கும் தான் என்ன இருக்கும், ரிப்பல்ஷன்னு அதிகமாக இருக்கும். அடுத்தது ஒரு லோன் பேருக்கும் ஒரு பாண்ட் பேருக்கும் இருக்கிற அந்த ரிப்பல்ஷன், புரியுதா. அடுத்தது பாண்ட் பேருக்கும் இருக்கிற ரிப்பல்ஷன், புரியுதா. ஸோ லோன் பேர் அண்ட் லோன் பேர் ஹேஸ் மோர் ரிப்பல்ஷன், புரியுதா. ஸோ அதிகமாக இருக்கும், மோர் ரிப்பல்ஷன், less when compared to this. புரியுதா? ஓகே, சரி. இந்த மாதிரி 2 பேர்ஸ் இருக்குது. லோன் பேர் லோன் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும் when compared to லோன் பேர் பாண்ட் பேர், புரியுதா. அடுத்தது தான் அது பாண்ட் பேர் தான். இப்போ லீஸ்ட் கவுண்ட்டாக வந்து பாண்ட் பேர் கிளியர். ஓகே, சரி. தென் சரி, இப்போ இந்த மாதிரி இப்போது வினோ இருக்கு இல்லையம்மா. இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஷேப்புங்கிறது வேறு, ஜாமெட்ரிங்கிறது வேறு அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போது ஜாமெட்ரி அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் டிபெண்ட் அப்பான் both lone pair and bond pair. It's depend upon both lone pair and bond pair. Okay, ஸோ அதாவது லோன் பேரையும் பாண்ட் பேரையும் இதை ரெண்டையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவது ஜாமெட்ரின்னு சொல்லுவோம். புரியுதா? ஜாமெட்ரி கிளியர். சிம்பிளான சொல்ல நம்ம இதை இசட்னு சொல்லுவோம் இல்லையா. இசட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லோன் பேர் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர்ஸ். நம்ம இதில் பார்த்துருப்போம் வேலன்ஸ் பாண்ட் தியரியில். ஓகே, இசட் அது பார்க்காதவங்க போய் அதை பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இப்போது அகைன் இந்த கான்செப்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அப்படியே இதில் பார்த்துக்கோங்க. புரியுதா? ஸோ ஜாமெட்ரி இன் த சென்ஸ் இட் டிபெண்ட் ஆன் both lone pair and bond pair. Then shape depends on only bond pair. புரியுதா? இங்கே என்ன இருக்கும், லோன் பேர் here 0. புரியுதா? அப்புறம் என்ன அர்த்தம், ஷேப்பில் லோன் பேரே இருக்காது. புரியுதா? ஒரு காம்பவுண்ட் அதில் என்ன இருக்காது, ஷேப்பில் லோன் பேர் இருக்காது, வெறும் அதில் பாண்ட் பேர் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு காம்பவுண்டில் லோன் பேர் இல்லாமல் வெறும் பாண்ட் பேர் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த காம்பவுண்ட் நம்ம ஷேப்புன்னு சொல்லுவோம். அந்த காம்பவுண்டை நம்ம ஜாமெட்ரின்னே சொல்லக்கூடாது. புரியுதா? இதுவே அந்த காம்பவுண்டில் லோன் பேர் இருக்குது, அப்போ தான்
நம்ம என்ன சொல்லணும், அதை ஜாமெட்ரின்னு சொல்லணும். புரியுதா? ஸோ லோன் பேர் இல்லாமல் வெறும் பாண்ட் பேர் மட்டும் இருந்ததுன்னா அதை நம்ம ஷேப்புன்னு சொல்லணும். இல்லை பாண்ட் பேரும் இருக்குது லோன் பேரும் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லணும், அதை நம்ம ஜாமெட்ரின்னு சொல்லணும். ஓகே, கிளியர்? ஸோ தென் அகைன் ஒரு முறை இது பண்ணலாம், நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அந்த இசட் பார்த்தோம் இல்லையா, நம்பர் ஆஃப் லோன் பேர், நம்பர் ஆஃப் பாண்ட் பேர். ஓகே, ஸோ இசட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லோன் பேர் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர். இதை நம்ம சொல்லுவோம் இசட்னு சொல்லுவோம். சப்போஸ் இசட் ஈக்குவல் டு 2 அப்படின்னா நம்ம என்ன ஷேப் சொன்னோம், ஏபின்னு சொன்னோம். ஓகே, ஐ மீன் இசட் ஈக்குவல் டு 2னா 2 பாண்ட்ஸ் இருக்கணும். இது அதோடைய BAB. இதா ஸோ ஸ்ட்ரக்சர் இஸ் லீனியர், ஷேப் இஸ் லீனியர், ரைட்? அதே மாதிரி இசட் ஈக்குவல் டு 3 அப்படின்னா AB3 சரி இருக்கும். ஏ வந்து சென்டரில் இருக்கும், பி என்ன சொல்லலாமா, ட்ரையாங்குலர் பிளேனர் இல்லைன்னா ட்ரைகோனல் பிளேனர் அப்படின்னு சொல்லலாம். ட்ரைகோனல் பிளேனர் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இசட் ஈக்குவல் டு 4 அப்படின்னா AB4. ஸோ இப்போ இந்த காம்பவுண்டுக்கு எப்படி வரும் ஸ்ட்ரக்சரு, ஏ இந்த மாதிரி AB4. இது நம்ம சொல்லணும், நம்ம டெட்ராஹெட்ரல்னு சொல்லுவோம், டெட்ராஹெட்ரல். புரியுதா? நெக்ஸ்ட்டு இசட் ஈக்குவல் டு 5னா ஸோ AB5. ஸோ ஸ்ட்ரக்சர் இஸ் ஏ, ஸோ பி இங்கே ஒரு பி 3 ஆச்சா, பி கீழ் பி. சார் AB5 நம்ம இந்த காம்பவுண்ட் நான் சொல்லுவோம் ட்ரையாங்குலர் இல்லைன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல். ட்ரைகோனல் பைபிரமிடல் சொல்லுவோம் இதை. புரியுதா? அடுத்தது ஸோ இசட் ஈக்குவல் டு 6ன்னு வச்சுங்க. அப்போது AB6. ஸோ ஏ சென்டரில் இருக்கும், பி இதான். ஸோ இதெல்லாம் வந்து போன கான்செப்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கங்க. புரியுதா? ஸோ AB6 அதாவது வேலன்ஸ் பாண்ட் தேதியில் கிளியரா? சரி, இப்போது AB6 சொல்லி தான் ஆக்டாஹெட்ரல்னு சொல்லுவோம். ஆக்டாஹெட்ரல் சொல்லுவோம். புரியுதா? ஸோ இந்த ஷேப் அகைன் ஒரு இது பண்ணி சரி, நம்ம இப்போது எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு காம்பவுண்டில் எவ்வளோ லோன் பேர் இருக்குது, எவ்வளோ பாண்ட் பேர் இருக்குது. இதுதான். ஸோ லோன் பே இருந்தால் அந்த ஷேப்பு எப்படி இருக்கும், பாண்ட் பேர் இருந்தால் அந்த ஷேப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது அதோடைய ஸ்ட்ரக்சர், ஜாமெட்ரி எல்லாமே, ஷேப், ஸ்ட்ரக்சர், ஜாமெட்ரி ஃபுல்லாக நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஓகே, கிளியர்? சரிமா, இப்போ நான் பார்க்க போகிறது இசட் ஈக்குவல் டு 2. அதாவது போத் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர்ஸ் அண்ட் லோன் பேர்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. அதாவது AB2 இல்லையா? ஸோ AB2
நம்ம இதுக்கு என்ன பார்த்தோம், ஸ்ட்ரக்சரு BAB2 இருக்குது. கிளியர்? ஸோ இது என்ன பார்த்தோம், நம்ம லீனியர்னு பார்த்தோம். புரியுதா? ஸோ இது லீனியர், ரைட். ஸோ இதோடைய பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும்னா 180 டிகிரி, 180 டிகிரி. கிளியர்? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ லீனியர். கிளியர்? லீனியர். புரியுதா? இசன். ஸோ இதில் பார்த்துன்னு வச்சிங்களேன், பாண்ட் பேர் தான் இதா, பாண்ட் பேர் தான் என்னது 2 இருக்குது. புரியுதாம்மா? ஸோ Z = 2ல் லோன் பேர் வராது. ஓகே, ஸோ லோன் பேர் வராது. ஸோ என்ன இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் பேர், இங்கே ஒரு பாண்ட் பேர், டோட்டலி 2 பாண்ட் பேர்ஸ். கிளியர்? ஸோ இப்போது இதே மாதிரி பார்த்தா இன்னொரு எக்ஸாம்பிள் இது பண்ணுறேன், சால்வ் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போது Z = 3ன்னு வச்சிங்களேன், Z = 3. இப்போ இந்த 3 சப்போஸ் இந்த 3மே பாண்ட் பேராக இருக்குது, 3மே பாண்ட் பேராக இருக்குன்னா அப்போ அதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துன்னு வச்சிங்களேன், A B, இங்கே ஒரு B, தென் இங்கே ஒரு B. இதான் இதோடைய ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதாவது ட்ரையாங்குலர் ஆர் ட்ரைகோனல் பிளேனர் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரையாங்குலர் ஆர் ட்ரைகோனல் பிளேனர் both are சேம். கிளியர்? ஸோ இந்த மாதிரி ABT. சப்போஸ் இப்போ இதில் ஏ மொத்தம் பாண்ட் பேர் தான் 3, 1 2 3 பாண்ட் பேர் போட்டிருக்கோம். சப்போஸ் பாண்ட் பேர் வந்துன்னா 2 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர். இப்போ இங்கே இருக்குல்ல, ஸோ 2 + 1ன்னு வச்சுக்கலாம். அதாவது 2ங்கிறது பாண்ட் பேரு, 1ங்கிறது லோன் பேர். சப்போஸ் இந்த மாதிரி இதில் வந்து AB3ன்னு போட்டிருக்கேன், அதாவது 3மே பாண்ட் பேர்னு போட்டிருக்கேன். இதில் AB2L அப்படின்னா பாண்ட் பேர் 2, ஒரு லோன் பேர்னு வச்சுங்களேன். இப்போது இந்த காம்பவுண்ட் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஜஸ்ட் லிசன். ஏ இங்கே இருக்கும், ஸோ பாண்ட் பேர் இங்கே இருக்கும். ஓகே, மேலே இங்கே தான் லோன் பேர் இங்கே இருக்கும். இதான், அதாவது இந்த பாண்ட் பேரை வந்து என்ன மாதிரி இருக்குது, இங்கே லோன் பேராக மாறி இருக்குது. இங்கே பார்த்தது 3மே பாண்ட் பேர். ஸோ 1 2 3 3மே பாண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இங்கே 2 பாண்ட் பேர் தான். ஸோ இது ஒரு பாண்ட் பேர், இது ஒரு பாண்ட் பேர். கிளியர்? ஸோ ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர். கிளியர்? புரியுதா? ஸோ இந்த மாதிரி. கிளியர்? அடுத்தது சப்போஸ் Z = 4 இருந்ததுன்னா, போர்டு ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் எல்லாமே ஒரே இதில் போட முடியல. ஓகே, சரி. Z = 4. Z = 4னா ஃபஸ்ட்டு AB4, அதாவது 3மே பாண்ட் பேர்னு வச்சிங்க. சாரி, 4மே பாண்ட் பேர். அப்போது இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ A B B B B, அதாவது 4மே பாண்ட் பேர். புரியுதா? டெட்ராஹெட்ரல் சொல்லுவாங்க, டெட்ராஹெட்ரல். புரியுதா? சப்போஸ் AB3L 4 பாண்ட் பேர் இருக்குது. சப்போஸ் நான் 3 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர். அப்போது என்ன இருக்கும் ஸ்ட்ரக்சரு, A, ஸோ B B B இருக்கு இல்லையா, இது என்ன ஆகிடும், லோன் பேராக இருக்கும். புரியுதா? ஸோ இந்த காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா CH4 இதுக்கு பார்த்தீங்கன்னா NH3, ஸோ NH3 அமோனியா. புரியுதா? இந்த மாதிரி 3 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர். கிளியர்? இசன்
எப்போவுமே சரி நம்ம இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ பார்த்துன்னு வச்சிங்களேன், எங்கே வந்து இது சிங்கிள் பாண்ட் இருக்கோ, அதாவது மற்ற பாண்டெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பாண்ட் மட்டும் வேறு ஒரு டைரெக்ஷனில் இருக்கும், வேறு ஒரு பக்கம் இருக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ண அந்த மாதிரி பாண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோன் பேராக சேஞ்ச் பண்ணணும். புரியுதா? உங்களை நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். புரியுதா? அப்படி தான் பண்ணணுமாலாம் கிடையாது, புரியுதா? ரூல்ஸ் இல்லை, பட் இதுதான் வந்து இதோடைய ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்காக சொல்கிறேன். புரியுதா? NH3 சப்போஸ் இதுவே என்ன போட்டிருக்கேன், 3 பாண்ட் பேர் போட்டிருக்கேன். சப்போஸ் இங்கே 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர், புரியுதா? 3 இருக்குது, அதை 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர். மொத்தம் பேர் எவ்வளோ, 4 இருக்கணும். ஸோ இதில் 1 2 3 4 4 வச்சா இதுலேயும் பார், இதில் வந்து 4 இருக்குது. ஸோ 4 இதில் 3 + 1 4 4. கிளியர்? இப்போது இதோட ஸ்ட்ரக்சர் A B B A B B. கிளியர்? ஒரு லோன் பேர் இன்னொரு லோன் பேர். புரியுதா? அதாவது இந்த பாண்ட் பேர் என்ன ஆயிடுச்சு, இப்போது லோன் பேர் ஆயிடுச்சு. புரியுதா? இது எக்ஸாம்பிள் H2O. கிளியர்? புரியுதா? அது ரைட். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. கிளியர்? ஸோ Z = 4. மொத்தம் 4 பேர் இருக்கணும். அதில் 4மே பாண்ட் பேர் இருக்கிறதுக்கு பாசிபிள். 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர். இங்கே 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர்ஸ். கிளியர்? சரி, நெக்ஸ்ட்டு Z = 5 அழிச்சிடலாம். ஸோ Z = 5. ஸோ Z = 5ன்னு வச்சிங்களேன். அப்போது A B 5. ஓகே, இப்போ இது ஒரு பாசிபிலிட்டி. தென் A B 4 ஒரு லோன் பேர். கிளியர்? இல்லைனா A B 3 L2. கிளியர்? அகைன் A B 2 L3. இந்த மாதிரி இந்த Z = 5க்கு இத்தனை பாசிபிலிட்டிஸ். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரக்சரு ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம AB 5க்கு போடலாம். ஓகே, சப்போஸ் எல்லாமே பாண்ட் பேராக இருக்குது அப்படின்னா இதோடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ PCl5 அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ PCl5 போடும்போது பார்த்தீங்கன்னா மேலே Cl 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 கரெக்டா? ஸோ PCl5 அதாவது AB5 AB5 எல்லாமே பாண்ட் பேர். கிளியர்? ஸோ இது வந்து PCl5. அடுத்தது இதுக்கு AB4L 4 பாண்ட் பேர் இருக்கணும், ஒரு லோன் பேர் இருக்கணும். ஓகே, இப்போது இது பாரு. ஸோ AB4 1 2 3 4. ஸோ பாண்ட் பேர் ஒரு லோன் பேர். கிளியர்? AB4L இது. ஓகே, சரி. அடுத்தது AB3L2 AB3L2. ஸோ AB3 ஆல்ரெடி இங்கே ஒரு என்ன இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. அங்கே இப்போ என்ன வரும், இங்கே ஒரு லோன் பேர் வந்துடும். அதான் இந்த பாண்ட் எடுத்துருக்கேன். புரியுதா? ஸோ AB3 3 பாண்ட் பேர், B3 இருக்குது, 2 லோன் பேர் 1 2.
clear? So again AB2L3 AB2L3 पढ़ा रिपो A B so B2 மேலே B கீழே B ஆல்ரெடி இங்கே ஒரு லோன் பேர் இருக்குது ஆல்ரெடி இங்கே ஒரு லோன் பேர் தென் இந்த பாண்ட் அதாவது இந்த 3 பாண்ட் எடுத்திருக்கேன் 1 2 இந்த 3 அதுதானே இது ஒரு லோன் பேராக மாறி வந்திருக்கு ஸோ லாஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நிற்கும் புரியுதா இது வந்து AB2L3 இந்த ஸ்ட்ரக்சர் ஓகே ஸோ கிளியரா ஸோ Z equal to 5 அதாவது 5 பேர் ஸோ அந்த 5மே பாண்ட் பேர் இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இல்லை 4 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் இந்த ஸ்ட்ரக்சர் 3 பாண்ட் பேர் 2 லோன் பேர்னா இந்த ஸ்ட்ரக்சர் 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஓகே கிளியர் ரைட் சரி புரியுதா நெக்ஸ்ட்டு Z equal to 6 so Z equal to 6 pairs இருக்கணும் so possibilities A B6 A B6 possibilities then A B5 ஒரு லோன் பேர் next A B4L2 புரியுதா இந்த மாதிரி 3 பாசிபிலிட்டிஸ் இப்போது AB6க்கு பார்க்கலாம் AB6 ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளேனர் ஆக்டாஹெட்ரல் இல்லைனா ஸ்கொயர் பைபிரமிடல் ஆக்டாஹெட்ரல் ஆர் ஸ்கொயர் பைபிரமிடல் சொல்லுவாங்க ஓகே ஸோ AB6 ஸோ A at center so B clear so B clear so AB6 இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம டீப்பாக நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரியில் பார்த்துருக்கோம் ஓகே ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணலை இப்படிதா உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா அந்த கான்செப்டை போய் பார்த்து வந்துடுங்க ஸோ AB6 இப்போ எக்ஸாம்பிள் SF6 ஓகே இது வந்து இது எக்ஸாம்பிள் அடுத்தது வந்து AB5L இதா சரி இந்த காம்பவுண்ட் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதாவது 5 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் ஸோ A at center ஸோ பாண்ட் பேர் ஓகே ஒரு பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் புரியுதா ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேருன்னா ஸ்கொயர் பிரமிடல் இங்கே ஸ்கொயர் பை 2 பிரமிடல் மேலே ஒன்று கீழே 2 பிரமிடல் ஓகே பட் இங்கே சிங்கிள் தான் இருக்குது அதனால ஸ்கொயர் பிரமிடல் நாட் பை பிரமிடல் ரைட் இந்த மாதிரி AB5L 5 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் ஓகே சரி இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா BRF5 is an example of this compound clear at last AB4L2
2 அதாவது 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர். ஸோ ஏ அட் சென்டர் bond pair so bond pair clear. so 2 loan pairs மேலே ஒரு loan pair கீழே ஒரு loan pair. ஸோ இதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்கொயர் பிளேனர். ஸோ ஆல் த 4 atoms lie in the same plane. ஸோ ஒரே பிளேனில் இருக்கும், அதனால் ஸ்கொயர் பிளேனர். கிளியர் ரைட்? இந்த காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் ZEF4 தான் இந்த காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ கிளியர். ஸோ இந்த கான்செப்டோடைய பேசிக் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வேலன்ஸ் பாண்ட் தியரியில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு இது உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த கான்செப்டை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், ஈஸியாக புரியும். இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோட இந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சுக்கலாம். வேறு ஒரு டாப்பிக்கை அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். See you again. Thank you.